ஹாய் கைஸ், இப்போ விண்ட்லோட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ விண்ட்லோட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 4 சைடும் நம்ம வந்து வால்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ ஏன் வால்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, வால்ஸ் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து நம்ம விண்ட்லோடை வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ வால்ஸ் கிரியேட் பண்ணாமல் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ வால்ஸ் பார்த்தீங்கன்னா 0 மாஸ் வால்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணணும். அது வந்து லோடு அப்ளை பண்ணுறதுக்காக மட்டும்தான். அதோட வெயிட் வந்து பீமில் வந்து ஆக்ட் ஆகாது. ஸோ அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எலிவேஷன் வியூ வேணும். எலிவேஷன் வியூ கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே கிளிக் பண்ணி ஆட் நியூ விண்டோ கொடுத்துக்கலாம். ஸோ இந்த விண்டோவில் நம்ம எலிவேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம், அப்ளை கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வால்ஸை எடுத்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே குயிக் ட்ரா ஃப்ளோர் வால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வால் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வால் இருக்க இடத்துல நன் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து மாஸ் வந்து ஆட் ஆகாது, 0 மாஸ் வாலாக தான் இது இருக்கும். ஸோ இங்கே நம்ம அப்ளை பண்ணும்போது லெஃப்ட் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ட்ராக் பண்ணி தென் விட்டோம்னா ட்ரா ஆயிரும். ஸோ இதே மாதிரி 4 சைடும் பண்ணிக்கலாம். ஸோ 3D வியூவில் நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 4 சைடும் நம்ம வால்ஸை வந்து 0 மாஸ் வால்ஸை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லோடை அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ டிஃபைனில் போயிட்டு லோட் பேட்டர்ன்ஸில் போய்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம விண்ட்லோடை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ விண்ட்லோடை கிரியேட் பண்ணுறதுக்கு விண்ட் எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் விண்ட் ஒய் டைரக்ஷன் 2 டைரக்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கே விண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோட கோடை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறணும். ஸோ IS875 தான் விண்டுக்கான கோடு. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் நியூ லோட். அதே மாதிரி விண்ட் ஒய் டைரக்ஷனுக்கும் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறணும். இப்போ விண்ட் எக்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு மாடிஃபை பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் ஃப்ரம் செல் ஆப்ஜெக்ட்ஸ் இதை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ விண்டு ஸ்பீட், டெர்ரைன் கேட்டகரி, ஸ்ட்ரக்சர் கிளாஸ், ஸோ இது எல்லாமே நம்ம கோட் புக்கில் பார்க்கணும். ஸோ அதை எப்படி பார்க்கலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ IS875 பார்ட் 3 ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் பேஜ் நம்பர் 9ல் விண்டு மேப் இருக்கும். ஸோ இதில் எந்தெந்த ரீஜனுக்கு எந்தெந்த மாதிரி விண்டு ஸ்பீட் அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் 39 and 47 தான் இருக்குது. இங்கே வந்து வேல்யூ கிளியராக தரல. நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தா இந்த மேப் வரும். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே எல்லோ வந்து 39, கிரீன் வந்து 47. ஸோ நம்ம வந்து 47 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் விண்டு ஸ்பீட். அதே மாதிரி பேஜ் நம்பர் 8ல் வந்தீங்கன்னா இங்கே டெர்ரைன் கேட்டகரி இருக்கும். ஸோ டெர்ரைன் கேட்டகரியை எப்படி கிளாசிஃபை பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரோட சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டை வச்சு தான் எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் வந்து விண்டை வந்து பிளாக் பண்ணுது, அந்த ஆப்ஜெக்ட்ஸோட ஹைட்டெல்லாம் என்ன, ஸோ அதை வச்சு தான் வந்து கேட்டகரியை வந்து கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஸோ கேட்டகரி 1னா நோ அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அல்லது 1.5 மீட்டரோட லெஸ் தானாக இருந்துச்சுன்னா அது கேட்டகரி 1 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நம்மது வந்து கேட்டகரி 2, ஏன்னா சுற்றி பில்டிங்லாம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது வந்து விண்டை வந்து பிளாக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைப்பில் இருக்கிறது கேட்டகரி 2. இப்போ கேட்டகரி 3 அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதோட ஹைட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே உங்களால் பார்க்க முடியும். ஸோ கேட்டகரி 4 அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஹைலி க்ளோஸ்டு ஸ்பேஸ் அண்ட் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது அது கேட்டகரி 4ல் வரும். இப்போ நம்மளுக்கு கேட்டகரி 2 மட்டும்தான். இதை ரெண்டையும் நம்ம உள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ விண்டு ஸ்பீடு வந்து 47 அண்ட் டெர்ரைன் கேட்டகரி நம்ம பார்த்தது கேட்டகரி 2. ஸோ அது அப்படியே இருக்கட்டும்.
ஸோ பேஜ் நம்பர் 11க்கு வந்தீங்கன்னா இங்கனக்குள்ள பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரோட டைப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரக்சரோட ஹைட்டை பொறுத்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. இங்கே 20 மீட்டருக்கு லெஸ் தானே இருந்துச்சுன்னா அது கிளாஸ் ஏ, 50 மீட்டர் 20 to 50 இருந்துச்சுன்னா கிளாஸ் பி, தென் 50 மீட்டரோட அதிகமாக இருந்துச்சுன்னா அது கிளாஸ் சி. ஸோ நம்மளுக்கு வந்து கிளாஸ் ஏ தான். இப்போ வந்து ரிஸ்க் கோஎஃபிஷியன்ட் K1க்கு வந்து பார்த்துடலாம். ஃபார் ஆல் ஜென்ரல் பில்டிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் K1 பார்த்தீங்கன்னா ஹேவிங் 47 மீட்டர் per செகண்ட் விண்ட் ஸ்பீடுக்கு வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேஜ் நம்பர் 12ல பார்த்தீங்கன்னா இங்கே K3 ஃபேக்டர் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதில் டெர்ரைன் கேட்டகரி 2ல நம்ம கிளாஸ் வந்து ஏ தான். ஃபார் ஏ K3 வந்து 1 தான். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் கிளாஸ் வந்து ஏ, ரிஸ்க் கோஎஃபிஷியன்ட் 1, டோப்போகிராஃபி 1. ஓகே, எல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்து டாப் ஸ்டோரி வந்து ஸ்டோரே 4 கொடுத்துக்கலாம். அண்ட் பாட்டம் ஸ்டோரி வந்து நம்மளுக்கு ஸ்டோரே 1 தான். ஸோ பேஸ் வந்து விண்டுக்கு எக்ஸ்போசர் ஆகாது. பிளிங்க் பீம்ல இருந்து ஃபவுண்டேஷன் வரைக்கும் உள்ள அந்த காலம் வந்து கிரவுண்ட் லெவலுக்கு கீழே இருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே கொடுக்க தேவையில்ல. ஸோ ஸ்டோரி 1லேருந்து ஸ்டோரி 4 வரைக்கும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி விண்ட் ஒய்க்கும் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மாற்றின பின்னாடி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம விண்ட் லோடை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதை நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி விண்டு வந்து விண்ட்வேர்ட் அண்ட் லீவர்ட் டைரக்ஷனில் எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா விண்டு இந்த டைரக்ஷனில் வருது அப்படின்னா இந்த சைடு இருக்க வாலை வந்து விண்ட்வேர்ட் வால், இந்த ஆப்போசிட்டில் இருக்க வாலை வந்து லீவர்ட் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விண்ட்வேர்ட் வாலை அது வந்து புஷ் பண்ணும், லீவர்ட் வாலை வந்து அது புல் பண்ணும். ஸோ மேலே இருக்க ரூஃபை அது இந்த மாதிரி தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம விண்ட்வேர்ட் வால் அண்ட் லீவர்ட் வால் இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கோஎஃபிஷியன்ட் வந்து கொடுக்கணும். ஸோ அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எலவேஷன் வியூ கிளிக் பண்ணிட்டு இங்கே நம்மளுக்கு எக்ஸ் பிளஸ் டைரக்ஷன் அப்படின்றது இந்த டைரக்ஷன், அதாவது இந்த சைடு. இதே லீவர்ட் சைடு அப்படின்ற அதாவது எக்ஸ் மைனஸ் அது வந்து இந்த சைடு சி சைடு. அதே மாதிரி ஒய் டைரக்ஷன்லாம் நம்ம பார்க்கும்போது விண்ட்வேர்ட் டைரக்ஷன் வந்து இந்த பக்கம், அதே மாதிரி லீவர்ட் டைரக்ஷன் அப்படின்றது இந்த பக்கம். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ எலவேஷன் வியூ கிளிக் பண்ணிட்டு எலவேஷன்ல போய்க்கலாம். எலவேஷன்ல நம்மளுக்கு ஏ சைடு தான் விண்ட்வேர்ட் டைரக்ஷன். ஸோ ஏ கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சைடு இருக்க எல்லா வால்ஸையும் செலக்ட் பண்ணிக்கிறணும். நீங்க சிமிலர் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆயிரும். ஸோ இந்த வாலெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம லோடை அப்ளை பண்ணலாம். ஸோ அசைனில் செல் லோட்ஸ் போயிட்டு விண்ட் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு விண்ட் எக்ஸா விண்ட் ஒய்யா அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்மளுக்கு விண்ட் எக்ஸ் டைரக்ஷன் தான். விண்ட்வேர்ட் சைடா லீவர்ட் சைடா நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறணும். நம்மளுக்கு வந்து இந்த சைடு வந்து விண்ட்வேர்ட் சைடு. ஸோ அதை வந்து கொடுத்துக்கிறணும். தென் விண்ட்வேர்ட் சைடுக்கான கோஎஃபிஷியன்ட் வந்து 0.8. ஸோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ அப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம 3D வியூ செலக்ட் பண்ணிக்கலாம். தென் அப்ளை கொடுத்தோன்னா இங்கே உங்களால் பார்க்க முடியும் விண்ட் லோடை வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ லீவர்ட் சைடில் எப்படி லோடை அப்ளை பண்ணலாம் அப்படின்னா சைடில் இருக்க வால் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நம்ம லோடை அப்ளை பண்ணலாம். தென் அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறணும். ஸோ அதே மாதிரி எலவேஷன் வியூவில் இப்போ சி சைடை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சி சைடை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ சிமிலர் ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த வால்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அசைனில் செல் லோட்ஸ் விண்ட் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட். நம்மளுக்கு விண்ட் எக்ஸ் டைரக்ஷன் தான், ஆனால் லீவர்ட் சைடு. ஸோ இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து லீவர்ட் சைடுக்கு 0.5. ஸோ 0.5 கொடுத்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ விண்ட்வேர்ட் சைடில் புஷ் பண்ணுது, லீவர்ட் சைடை புல் பண்ணுது. ஸோ நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். தென் ஓகே. ஸோ அதே மாதிரி
நம்ம ஒய் டைரக்ஷனில் இருக்க விண்வர்ட் சைடை செலக்ட் பண்ணிக்கலாம். அது நம்பர் 4 கிரிட்டில் இருக்க அந்த வால்ஸ் தான். ஸோ நம்பர் 4 கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வால்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணணும் இப்போ. ஸோ செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம அசைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வின் ஒய் டைரக்ஷன் 0.8 விண்வர்ட் சைடுக்கு 0.8 கொடுத்துக்கிறணும். தென் நம்ம அப்ளை கொடுத்துக்கலாம். தென் ஓகே. ஸோ இப்போ உங்களால் பார்க்க முடியும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அதே மாதிரி 1 செலக்ட் பண்ணிக்கலாம். விண்ட் ஒயில் லீவர்ட் சைடுக்கு 0.5. ஸோ 3D வியூவில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம விண்ட் லோடு வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் விண்ட் லோடை கிரியேட் பண்ணிவிட்டு வால்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு வாலை செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ்.